சாப்டர் 7. உன்னால் உண்டான மயக்கம் தெளியும் போதெல்லாம் மீண்டும் மயங்க வைக்கிறாய் உன் பார்வையால் ராஜபோதையை கூட்டி. குணசேகர் வீடு ஒரே பரபரப்பாக இருந்தது. உறவாட்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். வாசலில் பெரிய கோலம் போட்டு பல வண்ணங்களும் தீட்டி பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. வாழை மரமும் மாவிலை தோரணமும் கட்டப்பட்டிருந்தது. பெரிய பந்தல் போடப்பட்டு நாற்காலிகளும் அங்கு இடம்பெற்றிருந்தது. ஒரு பக்கம் பெண்கள் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டு இருந்தனர். வீட்டின் பக்கவாட்டில் பந்தல் போடப்பட்டு சமையலாட்கள் சமைத்து கொண்டிருந்தனர். சமையல் மனம் 2 தெரு தள்ளியும் வீசியது. ஊரில் அனைவருக்கும் இந்த கல்யாணம் அறிந்த விஷயம்தான் என்பதாலும் அத்தனை பேரும் அங்குதான் இருந்தனர். சின்ன பிள்ளைகள் அங்கும் இங்கும் பல வண்ண உடைகளில் பட்டாம்பூச்சியாய் பறந்து கொண்டிருந்தனர். இளம் பெண்கள் தங்கள் அழகை கூட்டி காட்ட அக்கறையாக மேக்கப் செய்து கொண்டு வந்திருந்தனர். காளையர்கள் அவர்களை பார்த்து ரசித்து கொண்டே கல்யாண வேளையில் ஆங்காங்கே உதவி கொண்டிருந்தனர். பெருசுகள் ஆங்காங்கே அமர்ந்து அரசியல் பேசிக்கொண்டும் பெண்கள் ஊர்க்கதை பேசிக்கொண்டும் இருந்தனர். நம்ம ஊர்களில் எல்லாம் கல்யாணம் என்றால் கோவிலில் நடக்கும், அல்லது வீட்டு வாசலில் பந்தல் போடப்பட்டு அங்கேயே கல்யாணம் செய்வார்கள். இப்போதுதான் மண்டபம் எல்லாம். முன்பு இப்படித்தான் திருமணங்கள் நடந்தது. அழகநல்லூரில் உள்ள எல்லோரும் அவர்கள் ஊர் கோவிலில் கல்யாணமும் பெண் அல்லது மாப்பிள்ளை வீட்டில் விருந்தும் நடத்துவார்கள். இதனால் வசதியானவர்கள் ஏழைகள் என்றில்லாமல் எல்லோரும் எல்லோருடைய வீட்டிலும் ஒரு முறையாவது விருந்து உண்பார்கள். இதனாலேயே அங்கே அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இங்கும் செழியன் மலர் கல்யாண வேலைகள் நடந்து கொண்டே இருந்தது. அன்று மலரை பார்த்து சாரி கேட்டவனுக்கு அவள் பதில் சொல்லாமல் சென்றது கோபத்தை கொடுத்தது. இருடி, கல்யாணம் ஆகட்டும், இன்னொரு வழி பண்றேன் என எண்ணிக்கொண்டவன் நேராக தன் தந்தை சதாசிவத்திடம் சென்றான். அப்பா, என்னப்பா செழியா, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நிச்சயம் எல்லாம் கல்யாணத்தன்னைக்கே வச்சுக்கோங்க என்றவன் அதற்கு மேல் ஏதுமில்லை என்பது போல சென்று விட்டான். மகன் இப்படி பேசுபவன் இல்லை. அவன் சொல்வதில் ஏதேனும் காரணம் இருக்கும் என்பதால் உடனே அவரும் ஒத்துக்கொண்டார். மங்கையை கையில் பிடிக்க முடியவில்லை. தினமும் ஒரு முறையாவது வீட்டுக்கு வரும் மலர் இப்போது வருவதில்லை. வேண்டாம் என்று கூறியதும் மங்கைதான். முன்பு வந்து போனவள்தான். இருந்தும் இப்போது கல்யாணம் முடிவான நிலையில் வந்து போக வேண்டாம் என அமுதாவிடம் தயங்கி தயங்கி சொன்னார். ஆனால் அமுதாவோ, என்ன அண்ணி, நீங்க சொல்றதும் சரிதானே, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க என்றார். அமுதா, என்னால என் மருமகளை பார்க்காம இருக்க முடியாது, அதனால நானே வந்து பார்த்துக்கிறேன் வெள்ளந்தியாக பேசினார். இதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லணுமா அண்ணி? தாராளமா வாங்க. இரு பெண்களும் ஒரு மனதாய் பேசி முடிவெடுத்தனர். சொன்னது போலவே அவளை சென்று பார்த்து பேசிவிட்டும் வந்தார். இப்போது மகன் கல்யாணத்தை உடனே செய்ய சொல்லவும் இருவரும் குணசேகரை பார்த்து பேசினர். ஏற்கனவே பெண்ணின் கல்யாணத்திற்கு தயாராக இருந்ததால் அவரும் ஒத்துக்கொண்டு இதோ கல்யாணமும் நடக்க இருக்கிறது. செழியன் அவன் அறையில் இருந்தான், பட்டு வேட்டி சட்டையில். நெற்றியில் லேசான விபூதி கீற்றும், கழுத்தில் இப்போது அணியும் செயினும், கையில் அவன் மொபைல் போனும் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். கதவு தட்ட திறந்தான். முகிலன் நின்றிருந்தான். அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? போனை பார்த்து கொண்டே கேட்டான். உனக்கு மலரை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ற? ஏண்டா கேட்குற? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர உனக்கு மலரை பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ கல்யாணத்துக்கு கேட்டப்போ கூட உடனே ஒத்துக்கல. இப்போ உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்ட, அதான் கேட்குறேன். ஃபோனை கட்டிலில் வைத்தவன் நிமிர்ந்து தம்பியை பார்த்தான். ஆமாடா, எனக்கு அவளை பிடிக்காது, கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்த போகிறேன். இப்போ என்ன அதுக்கு? அண்ணா, தன்னை மீறி கத்திவிட்டான் முகிலன். ஆனால் என்ன செய்வது? அண்ணன் ஆயிற்றே. தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு, அண்ணா ப்ளீஸ், அவ மலர் பாவம், இப்படி பேசாத, அவ ரொம்ப நல்லவண்ணா. ஏதோ சொல்ல வந்த தம்பியை கை உயர்த்தி தடுத்தான் பெரியவன். டேய், உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, இல்லை நடக்கிறத வேற. என்னோட விஷயத்துல தலையிடாத. உன் நட்பை அவகிட்ட மட்டும் காட்டு, எங்களுக்கு நடுவில் கொண்டு வராத, புரிஞ்சுதா? போ. கர்ஜித்தான் செழியன். இவனுக்கு இருக்கு, என் மலரை இவன் ஏதாவது கஷ்டப்படுத்துட்டோம் அப்ப இருக்கு.
மனதிற்குள் திட்டிக் கொண்டே சென்றான். அவனும் என்ன செய்வான்? தோழிக்கும் இதுதானே விருப்பமாக இருக்கு. அவள் ஆசையை தடுக்க முடியாதே. இவனுக்கு அப்படி என்ன ரொம்ப பாசம் அவன் மேல? இந்த தாங்கு தாங்குறான். இன்னும் இங்க வந்தப்புறம் என்னெல்லாம் செய்யுங்களோ தெரியல. நாம சாதாரணமா பேசினா நம்ம தலைமையிலே ஏறி உட்காந்துப்பாங்க. இப்படியே இருப்போம் என செழியன் எண்ணிக்கொண்டான். அவனுக்கு தெரியும் முகிலுக்கு மலரை எந்த அளவுக்கு பிடிக்கும் என்று. பள்ளி கல்லூரியில் எல்லாம் அவளுக்காக சண்டை போட்டு சட்டை கிழிந்த கதையெல்லாம் உண்டு. அவர்கள் நட்பை பார்த்து பொறாமையாக கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோழி தனக்கு இல்லையே என்று. அப்படிப்பட்ட நட்பு அவர்களுடையது. மீண்டும் அரைக்கதவு தட்டப்பட, திரும்ப வரட்டும் அந்த முகிலனை, பேசிக்கிறேன் என கதவை திறந்தான். விக்ரம் நின்றிருந்தான். வாடா என வரவேற்றான். என்னடா பொண்ணு யாருன்னு சொன்னதும் அப்படி யோசிச்ச? இப்போ என்னடான்னு இப்போவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒத்த கால நிற்கிறியாமே. தூத்துக்குடி வட்டாரமே பேசுது. என்னடா நக்கலா? இல்லடா விக்கல், உண்மையத்தான் சொல்கிறேன். ஆமாடா, நான் தான் சொன்னேன். இப்போ என்ன? ஒன்றுமே இல்லைடா. பிடிச்சிருந்தா அதை முதல்ல சொல்ல வேண்டியது தானே. என்ன வெட்டி ஈகோ வேண்டி கிடக்கு? விக்ரம், என்னை டென்ஷன் பண்ணாத. மவனே, இருக்கிற காண்டில் உன்னை உரிச்சு ஊறுகாய் போட்டுடுவேன். இந்த பிஸ்னஸ் எப்போல இருந்துடா எனக்கு தெரியாம? பேசாமல் வாடா உள்ள கடுப்பேற்றிக்கிட்டு. அப்பா அம்மா வரல? வரலன்னா விட்டுடுவியா? வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன்டா கல்யாணம் மாப்பிள்ள இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இப்போதான்டா அந்த தடிய முகில் வந்து டென்ஷன் பண்ணிட்டு போனான். அடுத்தது நீ. பின்ன டென்ஷன் ஆகாமல் ஈன்னு இருப்பாங்களா? நிச்சயமாக அப்படிதான்டா இருக்கணும். ஊரே ஒன்றைத்தான் பார்க்கும். நீ ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாகணும் என அவன் வாயருகே கை வைத்து சிரிப்பது போல செய்ய அவன் கையை தட்டிவிட்டான் செழியன். சாப்டர் 8. உனக்குள் உருகி கரையும் நாளுக்காக மெழுகாய் தவம் இருக்கிறேன். நெருப்பாய் தகித்தாலும் நெருங்க விடு என்னை. டே மாப்பிள, என்னடா இப்பவே ட்ரீம்ஸா? விக்ரம் உலுக்கினான். அவனை முறைத்த செழியன், இன்னைக்கு நீ உருப்படியா வீடு போய் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். ஏண்டா, எனக்கு என்ன? சீரியஸாக கேட்டான். இப்போ ஒன்றும் ஆகலை, ஆனால் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வை, அதுதான் நடக்கும். எதுடா? இது என சட்டையின் கையை ஒதுக்கி கொண்டு அடிக்க வந்தான் செழியன். டே, இது என்னடா அநியாயமா இருக்கு? உனக்காச்சும் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் அப்புறம் விழுப்புரம் சொல்லி தொலைடா. எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு பொண்ணு கூட பார்க்கல. அதுக்குள்ள ஏடா கூடமா அடிச்சு ஏதாவது ஆச்சு, ஒரு கன்னி பையன் பாவம் உன்னை சும்மா விடாது, தெரிஞ்சுக்க. ஏண்டா, அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள சாபம் விடுற அளவுக்கு போற? போடா, வளைச்சு போ. இருவரும் சற்று நேரம் பேசிக்கொண்டு இருந்தனர். செடியா, கிளம்பலாம்ப்பா, நல்ல நேரத்திலே கிளம்பணும். சதாசிவம் அழைக்க வெளியே வந்தான். உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். ஊரில் உள்ள கோவிலுக்கு போவதால் அதிக தூரம் இல்லை என்று நடந்தே செல்வார்கள். இது ஒருவித பழக்கம்தான். எல்லோரும் பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். அங்கே மலரின் வீட்டில் அவளுக்கு அலங்காரம் செய்து முடிக்கப்பட்டது. மெரூன் கலரில் காப்பர் நிற பார்டர் சாஃப்ட் சில்க் புடவை, ஆங்காங்கே இலை டிசைன் செய்யப்பட்டது. மலர் காதுகளில் பெரிய மெரூன் நிற கற்கள் கொண்ட குடை ஜிமிக்கியும், கழுத்தில் பெரிய சிகப்பு கற்கள் பதிக்கப்பட்ட மாலை, அதைவிட சிறிய நெக்லஸ், கைகளில் மெஹந்தி, வேலைப்பாடுகள் செய்த வளையல்கள், நெற்றி சுட்டி, அவ்வளவுதான். நிறைய மல்லிகை சரம் நீண்ட கூந்தலில் இடம் பிடித்திருந்தது. அவளின் இள மஞ்சள் நிற தேகத்திற்கு அத்தனை எடுப்பாக இருந்தது. அமுதாவும் மற்ற பெண்களும் சேர்ந்து நெற்றி வழித்து சுடக்கிட்டனர். எங்க அண்ணே பட்டுடும் போல இருக்கு. அமுதா சொல்ல, ஆமாக்கா, பெத்தவங்க கண்ணுதான் பிள்ளைகளுக்கு அதிகம் போடக்கூடாது என்றார் உறவுக்கார பெண்மணி ஒருவர். அப்போது உள்ளே நுழைந்தனர் அமுதாவின் அண்ணன் சந்திரனும் அண்ணி மேகலையும். வாங்க அண்ணா, வாங்க அண்ணி. இப்போதான் வர்றதா? நேரமே வர வேண்டாமா? உரிமையாக கேட்டார் அமுதா. அதான் வந்துட்டோமே, அப்புறம் என்ன? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் தாய் மாமாங்கிற மரியாதை கொஞ்சமும் இல்லை. அண்ணி மேகலை வீம்பாக பேசினார்.
சந்திரன் மனைவியை ஒரு முறை முறைத்துவிட்டு தங்கையிடம், என்னம்மா, என் மருமக கல்யாணத்துக்கு நான் முன்னால வந்து நிக்காம எப்படி? கொஞ்சம் தாமதமாகிட்டு. இப்ப சொல்லு அம்மோ, என்ன வேலை இருக்கு என்றபடி வேட்டியை மடித்து கட்டினார். அண்ணா, நீங்க வந்ததே போதும், வேலையெல்லாம் முடிஞ்சுது. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். நீங்க வாங்க, வந்து உங்க மருமகளுக்கு மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்றார். வாமா. டே தயா, குரல் கொடுக்க, என்னப்பா என வந்தான் தயாளன். அந்த பைய கொண்டு வாப்பா. இந்தங்கப்பா. தயாளன் தந்த பையிலிருந்து ஒரு நகை பெட்டியை எடுத்தார் சந்திரன். அதில் ஒரு நெக்லஸும் ஒரு ஜோடி வளையல்களும் இருந்தது. அதை மலரிடம் கொண்டு போனார். தாய் மாமனை பார்த்ததும் மலர் அவர் கால்களில் விழ, நல்ல இருடாமா என்றபடி அதை அவர் கையில் தந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மேகலா உள்ளுக்குள் கருவிக்கொண்டாள். மலரை தயாளனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என நினைத்திருந்தார். அதற்கு காரணம் மலரின் மீது உள்ள பிடித்தமோ அல்லது மகனுக்கு நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை. மேகலாவுக்கு அமுதாவை பிடிக்காது. கணவர் எப்போதும் தங்கை புராணம் பாடுவது பிடிக்காது. மேகலா கொஞ்சம் வசதியான வீட்டில் செல்லமாக வளர்ந்தவர். அதனால் கணவன் வீடு வந்தும் பொறுப்பில்லாமல் இருந்தார். அப்போது அமுதா கல்யாணமாகாமல் இருந்ததால் தாய் வீட்டின் பொறுப்பை எப்போதும் போல் சிறப்பாக ஏற்றுக்கொண்டார். தயாளன் பிறந்த போதும் மேகலா அப்படியே பொறுப்பில்லாமல் இருந்தார். அவருக்கு அப்போது அமுதா அங்கே இருந்தது வசதியாக போயிற்று. தயாவையும் அமுதாவை முழுக்க முழுக்க கவனித்து கொண்டதால் எப்போதும் போல் உல்லாசமாக சுற்றி வந்தாள் மேகலா. இதனால் அமுதா கல்யாணமாகி சென்றுவிடக் கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் பொறுப்பான அண்ணனான சந்திரன் தங்கைக்கு நல்ல படித்த மாப்பிள்ளையான குணசேகரை பார்த்து முடித்தார். அமுதா கல்யாணமாகி போகும்போது தயாவுக்கு 5 வயது. அவன் அத்தையுடன் செல்வதற்காக அழுது அடம் பிடிக்க சந்திரன் அப்போது ஒரு தவறு செய்தார். சுற்றி இருந்த உறவினர்கள் முன்னிலையில் அமுதாதான் தயாவை வளர்த்தாள் என்றும் அவள் இல்லை என்றால் தயா நிலை அவ்வளவுதான் என்றும் கூறினார். இதை கேட்ட உறவு பெண்கள் சிலர், பெத்தவ இருக்கா, இவன் அத்தமுந்தானியை பிடிச்சுக்கிட்டு சுத்தும் போதே தெரியுது அவ அம்மா லட்சணம் என்று கேலி பேசினார்கள். இதை கேட்ட அனைவரும் சிரிக்க அதனால் அவமானமாக உணர்ந்தார் மேகலா. அப்போதே அமுதாவை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் மேகலாவை ஒரு பார்வையிலேயே எடை போட்டு விட்ட குணசேகர் அமுதாவை தனியே பிறந்த வீடு அனுப்பாமல் தானே அனைத்தும் பார்த்து கொண்டார். இதனால் அமுதாவை பழிவாங்க எண்ணிக்கொண்டு இருந்த மேகலாவின் எண்ணத்தில் மண் விழுந்தது. சரி, அவள் பெண்ணை நம் மகனுக்கு கட்டி வைத்து அவளுக்கு பதில் அந்த பெண்ணை பழிவாங்க வேண்டும் என முடிவெடுத்தார். ஆருத்ரா அதிரடியானவள், எதிர்த்து பேசுபவள். அதனால் அவள் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாள். ஆனால் மலர் அப்படி இல்லை. என்ன நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாள். அவள்தான் தனக்கு வாய்த்த அடிமை. அவளை எப்படியாவது தயாவுக்கு கட்டி வச்சிடணும் என நினைத்தாள். ஆனால் அதை மனதோடு வைத்துக்கொள்ள முடியாமல் அதை அவரின் உறவுக்கார பெண்ணிடம் கூற இதை தயாவும் அமுதாவும் கேட்க நேர்ந்தது. அதிலிருந்து மலரை திருமணம் செய்யும் எண்ணத்தையே தயா அடியோடு மறந்தான். இப்போதும் மலரின் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த முடிந்தால் அதை செய்தே தீர வேண்டும் என்றுதான் கல்யாணத்திற்கே வந்தார் மேகலா. அப்படி கல்யாணம் நின்றுவிட்டால் அதை காரணம் காட்டிய மலரை தயாவிற்கு கட்டித்தர கேட்டுவிட வேண்டும். இவர் இப்படி நினைத்திருக்க இங்கே கல்யாண வேலைகள் தடபுடலாக நடந்தேறிக் கொண்டு இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் கோவிலுக்கு கிளம்பிவிட்டதாக தகவல் வர பெண் வீட்டாரும் கோவிலுக்கு கிளம்பினர். ஆருத்ரா அக்காவின் கல்யாணத்திற்காக பம்பரமாய் சுழன்றாள். பிஸ்தா கிரீன் கலர் லெஹங்கா, அதில் கற்கள் பதிக்கப்பட்டு மிகவும் நுணுக்கமாக வேலைப்பாடு செய்யப்பட்டு இருந்தது. பிறர் கண்ணை உறுத்தாத வகையில் அதை அணிந்திருந்தாள். அவள் அசையும் போதெல்லாம் அந்த பாவாடையும் அசைந்து கற்கள் ஜொலித்ததில் நட்சத்திரம் போல் மின்னினாள். அனைவரும் கிளம்பி கோவிலுக்கு சென்றனர். கோவிலில் நுழையவும் செழியன் கண்கள் மலரை பார்க்க அவளோ நிலம் பார்த்து நின்றாள். முகில் ஆறுவை பார்க்க அவள்